அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூம்மா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும். விஎஸ் மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்றைக்கி அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா பார்த்த சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் விஎஸ் மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் கே ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலாவின்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்ல அவர் வேலை செய்யறத பார்த்தா நம்ம இந்த வயசுல இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சது. அருமையா பயங்கரமா என்கரேஜ் பண்றதாகட்டும், அவர் ஸ்பாட்ல என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையா கேட்கறதாகட்டும், அவர் வேலை செய்யற விதமே அவ்வளவு பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்துல இவரோட காலத்துல சம காலத்துல வந்த இயக்குனர்கள் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் கே நல்ல லவ்வபிள் சாங் கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து பிப்ரவரி 29 பிறந்திருப்பாரான்னு தெரியல. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வரவங்களுக்கு மெல்லனா ஏஜ் ஆகுது. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம், அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்டர்ஸ் சச்சுமா, கேஆர் விஜயண்ணா, இவங்க இப்பெல்லாம் நடித்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணா இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்ககிட்ட கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃபியூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்க. அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற ஆர்கே செல்வமணி சாருக்கும், கே சிவகுமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், அவங்களாம் சார் கண்டென்ட் இன்னைக்கு ரெடியாக இருக்குது, வருவார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கநாதன் சார் படம் பண்ணால் பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே என் பேரை எழுதியிருந்தோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சமஸ்கிருத சினிமா தந்தை, ஏற்கனவே தந்தை கேரக்டர்ஸ் தான் பண்ணுறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன். ஒருத்தர் சுத்த தமிழ் ஆரம்பிச்சோன்னா போச்சுறாரு, ரொம்ப நேரம் ஆகும் நினச்சேன். அவர் அவ்வளோ கியூட் குவிட் பண்ணிட்டாரு. இல்லை, ஒரு வேலை இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். இல்லை, அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. நல்ல ஃபேமஸான டைரக்டர்ஸினுடைய குரூப் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் வந்தாவே தெரிஞ்சிட்டு இருந்த காலம். இந்த நம்ம ட்ரைவன் உட்லண்ட்ஸுக்கு போனால் ஒரு சைடில் பாரதிராஜ் சார் யூனிட்டு, ஒரு சைடில் ஆர் சுந்தரராஜ் சார் யூனிட்டு, ராணுமோகன், அவங்க இந்த ராஜேந்திர குமார், பயங்கர, அதாவது அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸுடைய அசிஸ்டன்ஸு. ஆமாம், இப்படிதான் காலத்துக்கு போட்டு நம்மளாம் அந்த பக்கம் போனாவே மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏதோ சின்ன சின்ன படம் அந்த படமே ரிலீஸ் ஆகலாம், அந்த மாதிரி ஸ்டேஜ். அப்போ இவங்ககிட்டலாம் வந்து போய் சான்ஸ் கேளுன்னு சொன்னாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் எக்ஸ்போர்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் ஆக்டர் மாதிரி ஒரு இதில் இருந்தேன். அப்போ ரங்கராஜ் சாரோட அசிஸ்டன்ட் வந்து நான் நாகேஷ் சார்கிட்ட ஒரு படம் பண்ணும்போது இந்த எடிட்டிங் ரூம்ல ரங்கராஜ் சார் பார்ப்பேன், ஆர் சுந்தரன் சார் பார்ப்பேன். அப்போ ரங்கராஜ் சார்கிட்ட இருந்தவர் தான் ஈ ராம்தாஸ். அவரை கூப்பிட்டது. நாகேஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன், எந்த படம் நான் படம் பண்ணுறேன் பண்ணுங்க அப்படின்ட்டு 1000 பூக்கள் மலர்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து ரங்கராஜ் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் நம்ம போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு படம் வந்து கோவி தம்பி சார் எடுக்கிறாரு.
அது வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கிட்ட மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அப்போ அது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னா டக்குன்னு அசிஸ்டன்ட் செய்யுது எல்லாமே விடவேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ராம்தாஸ் சார் உள்ள தள்ளி விட்டார். நான் அவருடைய ரசிகனாக இருந்து நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, அவரெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு ஸ்பாட்டில். ஐயோ ஒரு அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும், மிலிட்ரி மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னு தெரில, ரமேஷ் கண்ணா இப்போ அப்படிதானா? ஆமாம் அது பட் அப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வேலை நடக்கும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான். அப்புறம் அவர் உதயகீதம் வந்து வீர வினக்காக இதெல்லாம் வந்து பயங்கர ஹிட். அவர் நிறைய படங்கள்ல வந்து பெரிய ஹிட்டு எல்லாம் இளையராஜா சாங்ஸு வீர வினக்காகலாம் அந்த ஃப்ரேமிங்கு அது இதெல்லாம் அப்படியே சும்மா கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த சாங்கில் கூட நிறைய இப்போ காட்சிகள் நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க சுந்தர் சார். வாழ்த்துறதுக்கு ஒரு வயசு இல்லை, ரங்கராஜ் சாரை போய் நம்ம வாழ்த்த முடியுமா? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தேன், ஒருத்தர் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் தள்ளி எஸ்எஸ்எல்சி அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் என்னை வந்து ஞாபகம் வச்சுட்டு நிறைய இதுவாக என்னை கூப்பிட்டது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ சார். எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல, இந்த குருநாதர்ல ஒருவர். அதுக்கப்புறம் இது அந்த படமும் அந்த பாதியிலே நின்றுச்சு. மாஸ்டர் டாக்டர் ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ஒன்றும் ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, அப்படியே ஓடிச்சுன்னா 25 நாள் அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த ராஜா தான் நீராந்தாஸ் சாரோட 2வது படம் தான் முதல் நான் வந்து வாங்கின ஷீல்டு. அந்த பக்கம் இளையராஜா, அந்த பக்கம் ராமராஜன் வந்து ராஜாராஜாவான் தான் ஆஃபீஸில் போனால் முதல் ஷீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 ஷீல்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணதுக்காக. அப்புறம் புது வசந்தம், இது 2 தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்தில் வந்து ஓடின படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். ஆனால் 10 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்படிதான் அதுக்கப்புறம் எனக்கு புரியாத புதிர் வந்து அதுக்கப்புறமா நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் லக்கி டைரக்டர் ஆகிட்டேன். என் படத்தில் நடிக்கிறவங்க வந்து அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் ஓட்டி பார்த்தேன். இந்த படம் வந்து ரமேஷ் கண்ணா அப்பப்போ பார்க்கும்போது சொல்லுவான், இந்த படத்துக்கு போயிட்டோம்னா அந்த படத்துக்கு போயிட்டோம்னா ஷூட்டிங் அப்படின்ட்டு. அப்போ ரங்கராஜ் சார்ல பற்றிலாம் சொல்லுவான், அவர் சுறுசுறுப்பா நல்லா பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த குரூப்ல பாருங்க, இது எல்லாமே இல்லை. டெல்லி கணேஷ் சார், கேஆர்ஜி அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, சச்சுமா, யாரு விடுறது, அனுமோகன் சார், ரமேஷ் எங்க ரமேஷ் கண்ணா இருக்குவா? சரி லேடிஸ் நினைச்சுட்டாங்க. இதுல ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ வந்து எனக்கு ஒரு அப்படியே சும்மா சாமியா இருக்குங்க சார். உங்களை பத்தி உட்கார வந்து அடிக்கடி இந்த வலைபேச்சு பார்ப்பேன் நான். உட்காருப்பா வலைபேச்சில் அந்தரன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி அப்பப்ப நினைவுபடுத்து. ஆமா நிறைய பாராட்டுவார். Yeah, he still loves you. ஸோ அவர் அடிக்கடி ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்துட்டு போவார். பட் நல்ல நடிகர், அவருக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படம் அது ஒரு பிள்ளையார் சொல்லியா இருக்கட்டும், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் பிஸியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படமும் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ மேடையில் இருப்பவர்களுக்குனா எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு ஜூனியர் தான். ஸோ நான் வந்து 70 வருஷம் சினிமானுடைய சீனியர். நான் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய வசனகர்த்தா, நிறைய நடிகர்கள், இன்னும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் சினிமா தான் என் குடும்பம். அந்த குடும்பத்தோட நான் என்னைக்குமே இருப்பேன், ஆண்டவனுடைய அருளால். நீங்க இல்லாம என் குடும்பம் தான். இன்னைக்கு வேணா மீடியா எத்தனை வேணா மாறி இருக்கலாம், பட் எல்லாரும் என்னுடைய குடும்பம் மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமா செகண்ட் படமான்னு ஞாபகம் இல்லை, நெஞ்சமெல்லாம் நீ, அதை நான் மறக்கவே முடியாது. அதில் நானும் கவுண்டமணி நானும் ஃபஸ்ட்டு பண்ண படம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இந்த படத்துக்கு அவர் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து சாங்ஸு டெஃபினட்டாக அவருக்கு ரொம்ப லக்கு, டைட்டில் அவருக்கு ரொம்ப நல்ல லக்கு.
அதே மாதிரி இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அதுவும் ரொம்ப அருமையான டைட்டிலாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸு, அதாவது அவர் ஒன்றும் ஃபாரின் போகல, ஃபாரின் போகாமையே இருக்கிற இடத்துலையே அவ்வளோ அழகாக அந்த கேமராமேன் வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு. ஏன்னா இப்போ தொட்டா நின்றா எல்லாமே ஃபாரின் தான்ற மாதிரி இருக்கு. ஃபாரின் தேவை தான். ஏன்னா முதல்ல போனது ஸ்ரீதர் தான் சிவந்த மண் படத்துக்கு, ஃபஸ்ட்டு போனதவர் தான். ஸோ இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துலையும் அந்த பாட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸ்ரீகாந்தும் பூஜிதாவும் ரொம்ப அழகாக அதில் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கண்ணுக்கு நல்ல இதுவாக இருக்குது. நிஜமாவே இந்த மாதிரி படங்களை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் பண்ணாதான் அடுத்தவங்க வரவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இல்லை இதுதான் ஃபார்முலான்னா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். நானே இப்போ வெளியில் வந்து ஏன்னா எல்லா படங்களும் வேணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நமக்கு நிச்சயமாக ஒரு மாறுதல் வேணும், நமக்கு நிறைய வித்தியாசங்கள் வேணும். ஏன்னா நிறைய அப்போ தான் பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்கணுன்றாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களும் வேணும்னு சொல்கிறாங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கலாட்டா கல்யாணம், சுமதி அண்ட் சுந்தரி டைப்பில் ஒரு கலாட்டா உள்ள ஒரு படமாக இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. என்னுடைய கேரக்டர் வந்து இந்த பூஜிதா ஹீரோயினோட பாட்டி, என்னை வச்சு தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. என்னை வச்சு தான் ப்ராப்ளமே. ஏன்னா என்னை வச்சு தான் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் தட் இஸ் த ப்ளே. ஸோ அது ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து தயவு செய்து பார்க்கணும். அது எந்த படமாக இருந்தாலும் தியேட்டருக்கு கொஞ்சம் வந்தால் என்ன, நல்லா தியேட்டரு 100வது நாள் விழா 250வது விழாலாம் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தியேட்டரில் போய் ஜனங்களோடு உட்காந்து பார்க்க முடியலையேன்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யார் டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்களோ, ஆர்டிஸ்டோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இந்த இதுக்கு கூப்பிட்டதுக்காக நானும் இது என்ன ஒரு நல்ல இதுவாக கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததை ஒழுங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த மியூசிக் லான்ச்சுக்கு நான் வந்தது காரணமே என்னுடைய மிக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர்கே சுந்தருக்காக தான். நாங்கள் எங்கள் ரெண்டு பேரோட லைஃப் வந்து ஒரே மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ ரெண்டு பேரோட கேரியரும் ஒரே மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரே மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குவோம், ஒரே மாதிரி ஸ்டுடியோ செட் பண்ணுவோம், ஒரே மாதிரி வீடு வாங்கினோம், மேரேஜும் ஒரே டைமில் பண்ணோம். அந்த மாதிரி நானும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை, ரொம்ப வெரி க்ளோஸ். அதுக்கும் மேலேன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய ஆர்கே சுந்தருக்காக. இந்த படம் வந்து அவர் கரெக்டாக டைரக்டர் கே ரங்கராஜ் சாரோட இணைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு ராசியான ஒரு டைரக்டர். அவர் மூவியில் வந்து சாங்ஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டு. நான் என்னோட சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கே மூலக்கடையில் பிருந்தா தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மூவி வந்து உதயகீதம் தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணாங்க. உதயகீதம் அண்ட் நான் சிகப்பு மனிதன். அப்போ இந்த மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு 1 இயர் வந்து அந்த தியேட்டரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. நாங்கள் இப்போ நிறைய வாட்டி போய் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா அந்த தியேட்டரோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த பாடல் இல்லாத பாட்டுக்காகவே அந்த இசைஞானியோட நாங்களாம் ஒரு இசைஞானி வெறியர்கள். ஸோ இந்த மூவியை அத்தனை வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அவரோட மூவியில் வந்து சுந்தர் வந்து ஜாயின் பண்ணது அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெண்டாக மரகத ராஜா வந்து ஒரு 12 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் எப்படி எதிர்பாராமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சதோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக, அதே மாதிரி இந்த மூவியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் தாமு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷம் நண்பர். பாடலாசிரியர் காதல் மதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பாடல்லாம் எழுதியிருக்காரு, என்னோட நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே வந்து பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பை பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக வந்து காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்கு பார்த்தீங்களா, அது நிலைக்காது, அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை.
நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கும் மிஸ்ஸஸுக்கும் முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்றாங்கன்னா வாழ்க்கையோட அனுபவங்கள் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்னைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்தோன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் ரவிக்குமார் கிளம்பி போயிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரு நடிகனா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்துல நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சாரெல்லாம் நான் அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவேன். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ல எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே இந்த பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்ல, ஜெமினில இங்கேயே மீட் பண்ணுவேன். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்லுமணி சார், அவரை பற்றி நான் என்ன சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவோ இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்றாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியா, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுவது இது பெரிய போராட்டம். அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணாம். அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஒரு ஷாட் கொஞ்சம் தப்பா பண்ணாங்க ஒரு கோவம் வரும், உண்மையிலே கோவம் வரும். அது ரீசன் என்னன்னா சொன்னது நீ என்னையே செய்ய மாதிரியே இருக்காது. ஆனா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும்போது நல்லா வரணும். இந்த படத்துல நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு லெவலாம் பண்ற கேரக்டர் நளினி தான் என்னுடைய ஒய்ஃபா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகுன்னா புருஷன் ஒல்லியா இருப்பா, ஒய்ஃப் நல்லா தடியா இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் படம் இல்லை. பட் நளினி மேடம் இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் காட் கிஃப்ட். அவர் தன்னுடைய உடலை நல்ல பக்குவமா நல்ல ஒரு நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்காரு. பட் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா இந்த படத்தோடைய போட்டோகிராஃபி தாமோதரனுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் போட்டோகிராஃபி. இரண்டாவது இந்த படத்தில் எடுத்து எல்லாருமே சான்ஸ் எல்லாம் கேட்கவே வேணாம். இங்கே மைக்க பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே ஷூட்டிங் அதே தான். ரமேஷ் கண்ணா அப்படிதான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்கார். அதை விட அவர் ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்றேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம், நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையா, நான் ஜோசியம் படிச்சேன்னா அதனால நான் சொல்றேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் இருந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பரா ஹிட் அடிப்பாங்க. அதே போல இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைவார். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். ஐ எம் so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம்.
number friends, family, kids, everybody. So to be a part of this film is a privilege for me. And our dear director Rangarajan sir, எவ்வளோ experienced and actually set ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். But it's a full comedy and fun movie. It's a complete contrast. Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellarum, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and a youthful entertainer, which is also heart-touching. I request the media to encourage us, support us, and in the padam ellarum paakano, audience kulla pona, adukku neenga da support pannano. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துருக்கீங்க. கிண்டமாக பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் காலம் கொஞ்சம் முதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த இயரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக எங்கள் பூமிக்கா மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்கா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கே தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வர ஜேர்னி எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டாக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆனந்தும் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணிக்கு கால் ஷூட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். That's the commitment, dedication. சாரோட அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்தியமா என்னால் முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம். ஏன்னா அவரோட பயம் என்னன்னா, தாமதம் வரக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ணா டைம்ல முடிச்சிடணும். அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும் அந்த 6:30 அப்படின்னு சொல்றது, இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா, கேட்டு வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்னு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, யூ ஷுட் என்கரேஜ். ஆனால் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, எனக்கு வேறு எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ சுற்றி அடிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சியமா மாதிரி தான். நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கும் அதே சாங் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி இருக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு,
எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும் கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எங்களுக்கு தெரியும் சத்யஜித் ஆகணும் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக் மாலை போகிற லொக்கேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டுமே எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தலை, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிப்புலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு போய் வந்து சாய்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து போகிறாங்க, ஒத்துப்பாங்களா? நான் தான் சொல்ல கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். சார் சினிமா, அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ வகையில் கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா வழப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுங்க சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கதான் கத்துப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கதான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் இஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிடறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏற்றல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்குள்ள எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடன் கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் அந்த படம் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்தில் நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். ஜுவா, ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப்ல எவ்ரிதிங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோட எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டரப்போ கை தட்டியிருக்காங்க. நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு see a director's டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே சன்னிவேசம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. கிராண்டியர், they give heart and soul, and please let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி எதனா பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா ரொம்ப எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாரு, டக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துருவோம். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா நான் வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சு தான் இருப்பேன். காற்று கருத்து புரியாது, எங்கேயும் நிறைந்த போய் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படங்களும் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்போ யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் வந்து எஸ் வந்தனா அப்படின்னா அப்படின்னாங்க. It's love. Let's all be happy. Let's be lively. Let's not fight. Enjoy doing movies. Actors salary நீங்களே ஏற்றுறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேங்க்யூ சார், லவ் யூ ஆல். எங்க தயாரிப்பாளரை பத்தி சொல்ல, 10 ரூபாய் பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவரு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா இருப்பாரு. சொன்ன வாக்கு கரெக்டாக காப்பாற்றுவார். இவங்களாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து எந்த படம் போய் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கிட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ். எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் எப்படி அழைப்பீங்க, எப்படி அழைப்பீங்க? அழைங்க பார்க்கலாம். இயக்குனர்
எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப காமெடி ஆக்டர். இதுக்கு மேல என்ன சொல்றது, இதை பத்தி சொல்ல வேண்டாம், எல்லாம் தெரியலையே பார்த்திருப்போம். நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வல்லவன் நிறைய ஹிட் படம் வந்து கொடுத்திருக்காரு. சாரி சார், ஏதோ தப்பா சொல்லிக்க, உங்க பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல சார். சாரை பார்த்தோன்னே எனக்கு பேச்சு வரல. நானும் சச்செல்லாம் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ். படம் ஆரம்பிக்கும் வந்து சச்சு, நான் பின்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நினைவுகள் வந்து நான் சினிமா ஏதாவது ட்ரை பண்ணும்போது முதல்ல வந்து செஸ் போவேன். ரகுராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசலாம் கருத்து பாலானந்த் உங்ககிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணாங்க சார். பாலானந்த் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பாலானந்த் தடுத்துருவார் நம்மள, கிட்டே சேர்க்க விட மாட்டாரு. ஆமா, ராம்தாஸ் அதிகமா இல்லை. அதனால பரவாயில்ல, கடைசியில எப்படியோ சுத்தி சுத்தி வந்து நமக்கு ரகுராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்துக்கும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுனேன், நம்ம ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா போயிட்டுக்காரா நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை நின்று போச்சு. அதனால நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சிருப்பாங்கடா, காசு இல்லைனா ஃபிலிம் இருக்கு, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லித்தான் தைரியம் கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னாரு. எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்லி கரெக்ட் தான் ரவிக்குமார் சொல்றாரு. ஒரு சந்தோஷமா போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம் மீனாக அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேகெல்லாம் அட்வான்ஸ் முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். யாரோ கேள்விப்பட்டிருக்க அது மாதிரி. அப்ப மணிவண்ணன் சார் சொல்றாரு, ரமேஷ் கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்பரா டைரக்டர் ஆகும். அதான் உண்மை. ஆனால் கடைசியில் தலை அஜித்தை இப்படி தலை சொல்ற இயக்க அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடர்ந்து அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமா ஒன்று கை கொடுக்கும். அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்க இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாண்டு தான் அவர் ஆரம்பிச்சாரு தொழில. இப்போ அவர் அவங்களால படங்கள் வரையும் பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுறதாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு வழி பார்த்துருக்காரு. அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை நிலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அதை நான் ரொம்ப காலமாக செல்வி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா மாணவ காம்ப்ளெக்ஸ் ஸ்டைலாக போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டா 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடலாம். அவங்க 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும். நம்ம மாதிரி ஆளுங்க பார்க்கறதுக்கு தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் பெருசாக காசுல இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்க போய் அந்த மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லா ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல் சரவண பவன், ஆர்வாரம் பவன் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குறவங்கள மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும். அப்பதான் சின்ன படம் வளரும். மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல. அதனால சின்ன படம் வரல. சின்ன படம் வந்தாதான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால அதற்கான வழியை கட்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய சுந்தர் சார்பு சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அறிவுமதி எங்க அவரு அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம்யா, நான் அப்பனுக்கு எங்க பார்த்து கவிஞரு பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமா எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அப்போ அழகான 2 பேர் ஸ்ரீகாந்த் பற்றி சொல்ல ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்தப்பா படத்தில். எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்றது எனக்கு தெரிஞ்சு
சினிமாவில் ஆர்ட்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான். இளைஞர்கள் பிரபு மட்டும்தான் பண்ணாரு. ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமாக, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன். அன்னைக்கு அவங்க அற்புதமாக தைரியமா இல்லை சூப்பராக பண்ணேன். உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறுமை எல்லாம் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான். பின்னாடி அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறான், உயிரை லவ் பண்ணான்னு தெரியாது. அவனை கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனால் அதுக்கு அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையில டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை, அதான் டைரக்டர். அதான் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லலாம், நம்ம இந்த பாட்டை ரசிப்போம். பாட்டு நல்லா அழகாக பார்ப்போம். இப்போ இசையை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெருமை மரம். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்லணுங்க. இல்லை சார், படம் முடிவுன்னு டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. அவர் அற்புதமான நடிகர். அந்த கேஆர் விஜய் மகன் நடித்தார். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாளுக்கு சார் டைட்டில் சொன்னாங்க. அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்பெல்லாம் யோசிக்காங்க சார், இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை. வேற பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ணுறது டைம் இல்லை டைரக்டர் இருப்போம். அதான் உண்மை. இன்னும் அது தெரியுமா சார், பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படம் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும். அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி.